ஸ்ரீ தேவி பாகவதம் 240ஆம் பகுதி. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயமும் துளசி தேவியின் இன்பமும். பூஜ்யரே நாராயணரே, மகா பதிவிரதையான துளசி தேவிக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு எவ்வாறு கர்ப்பதானம் செய்தார் என்று கேட்டார் நாரத முனிவர். நாரத முனிவரே, சங்கச்சூடனிடம் மந்திர கவசத்தை பெற்று ஸ்ரீ மகாவிஷ்ணு போர் முனையிலிருந்து திரும்பி அரண்மனைக்கு வந்தபின் அவளோடு அந்தப்புரத்திற்கு வந்தார். கணவன் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்ட துளசி வந்திருப்பது கணவன் அல்ல என்று தெரியாது மிகுந்த ஆசையுடன் ஓடிச் சென்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அணைத்தாள். இருவரும் காமவசப்பட்டு கூடி மகிழ்ந்தனர். தனது நாயகன் தன்னுடன் கூடி மகிழும்போது செய்யாத பல செயல்களை ஸ்ரீ மகாவிஷ்ணு செய்தமையால் அவளுக்கு தான் கூடி மகிழ்வது கணவன்தானா என்ற சந்தேகம் எழுந்தது. அதனால், நீ யார் என்று சொல், இல்லாவிட்டால் சபித்து விடுவேன் என்று மிரட்டினாள். ஸ்ரீ மகாவிஷ்ணு சுய உருவை காட்டினார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கண்டதும் துளசி தேவி பதறி போனாள். என்ன காரியம் செய்தீர்? மாய உருவில் வந்து எனது கற்பை அழித்து எனது பதிவிரதா தர்மத்தை அழித்த நீர் ஒரு தெய்வமா? உமக்கு நீதி நியாயம் தெரியாதா? ஒருவர் எதை இழந்தாலும் அதை திரும்ப பெற்றுவிடலாம், இழந்த கற்பை திரும்ப பெறலாமா? அதனால் தாம் கல்லாக கடவீர் என்று சாபமிட்டாள் துளசி. ஸ்ரீ மகாவிஷ்ணு மிகவும் அன்புடன் கூறினார், துளசி, நீ என்னை அடைய வேண்டும் என்று பல காலமாக தவம் செய்தாய். அதற்கான காலம் வந்துவிட்டது. நீ கண்டகி என்ற புனித நதியாக வடிவெடுத்து மனிதர்களை தூய்மைப்படுத்துவாய். உம்முடைய ரோமங்கள் புனிதமான துளசி செடியாக மாறி 3 உலகத்தாராலும் அர்ச்சிக்கும் புனித செடியாகவே மாறும். நீ இந்த உடலை நீக்கிவிட்டு ஸ்ரீவைகுந்தத்திற்கு வா, அங்கு என்னுடன் வாழலாம். துளசி மணி மாலையை அணிந்தவர்களும் துளசி நீரை அருந்துபவர்களும் 1000 அஸ்வமேத யாகத்தை செய்த பயனை அடைவர். துளசி இலையை கையில் வைத்து கொண்டு ஒருவன் ஒரு செயலை செய்வதாக கூறிவிட்டு செய்யாவிட்டால் அவன் நரகத்திலிருந்து மீள மாட்டான். தீட்டான வேளை, பௌர்ணமி, அமாவாசை, அசுத்தமாக இருக்கும் சமயங்கள், துவாதசி, மாத பிறப்பு, இரவு பொழுதான ராத்திரி வேளை, எண்ணெய் தேய்த்த பின் துளசியை தொழுபவன் எனது கழுத்தை அறுத்தவனுக்கு சமமாவான். உனது ரூபமான கண்டகி கடலோடு கலந்த பின் கடல் அரசனுக்கு பத்தினியாவாய். பின் கோலோகத்திற்கு சென்று ஸ்ரீகிருஷ்ணரோடு கூடி மகிழ்ந்திருப்பாய். நீ என்னை கல்லாகும்படி சபித்தாய் அல்லவா? நீ கண்டகி நதியாக மாறும்போது அந்நதிக்கரையில் நான் மலையாக மாறி உன்னை பார்த்து ரசித்து மகிழ்வேன். அந்த மலையை கொடிய கிருமிகள் கோடிக்கணக்கில் வந்து கொத்தி கொத்தி சக்கரம் முதலான சின்னங்களாக்கி எனது அவதார மூர்த்தங்களை உருவாக்கும். இவை லக்ஷ்மி நாராயணர் என்றும் லக்ஷ்மி ஜனார்த்தனர் என்றும் வாமனர் என்றும் ஸ்ரீதரர் என்றும் வழங்கப்படும் என்று ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறிக்கொண்டிருக்கும் போது துளசி தேவி தன் உடலை விட்டு திவ்ய தேகத்தோடு திருமாலின் திருமார்பை அடைந்தாள். சங்க சூடனாக தோன்றிய நாராயணரும் தனது இருப்பிடம் சென்றார் என்றார் நாராயணர். 240ஆம் பகுதி நிறைவடைந்தது.